அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல பழனிசாமி அவர்கள் ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. 10 தோல்வி பழனிசாமி, தவிர்ந்து போய் ஆட்சிக்கு வந்த பழனிசாமி, அடிமை பழனிசாமி, துரோகி பழனிசாமி இப்படின்னெல்லாம் ஸ்டாலின் ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஸ்டாலின் மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, திமுக அத்தனை பேருமே எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப கவனிச்சு பாருங்க, இப்ப அதை பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. கடந்த ஒரு ஒரு வாரமாவே விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அரசியலுக்கு பேச்சு எங்க பார்த்து திசை திரும்பி இருக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நோக்கி திரும்பி இருக்குது, பிஜேபி நோக்கி திரும்பி இருக்குது. அந்த தொகுதி மறுவரையறை சட்டம் கொண்டாந்தாங்க இல்லைங்களா? அந்த 800 தொகுதிகளா பிரிக்கப்பட்டு அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளவோ மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 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 பக்கம் அவருடைய பேச்சு திசை திரும்பி இருக்கு. இப்போ அந்த தொகுதி சீரமைப்புங்கிறது ஒரு இதுல பாத்தீங்கன்னா சரிங்கிற மாதிரி தோணும். இல்லை, ஏன்னா எப்போ 1978லயே என்னமோ தான் பண்ணாங்க. அதுக்கு அப்போ 474 என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் தான் 534 இப்படி எல்லாம் வந்தது. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம், ஒரு 50 வருஷமா எதுவுமே பண்ணல. ஒரு மாற்றம் தேவை. மக்கள் தொகைக்கு அடிப்படைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா எம்எல்ஏ எம்பிகள் இருக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர்த்துக்கு எம்பி இருக்கு. 6 தொகுதிக்கும் போது ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் வேட்பாளர் 4 லட்சம் வேட்பாளர் இருக்கிறாங்க. அப்ப கிட்ட பாருங்க, 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர்த்த பார்க்க வேண்டியிருக்கு. அது தப்பு இல்லை, சரிதான். அது குறைக்கணும். ஒரு 10 லட்சம் பேர் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா நாடுகளையும் வச்சிருப்பாங்க, மேற்கத்திய நாடுகள்லாம் இருக்கும். அது மக்கள் தொகை இங்க ரொம்ப கம்மியா, அதனால அப்படி இருக்கலாம். நம்மளது ரொம்ப அதிகம் இருந்தாலும் நம்மளும் அதுக்கு மாதிரி பிரதிநிதித்துவத்தை மாத்திக்கிறோம். ஒரு 10 லட்சம் பேர் அப்படிங்கிற முறை கொண்டாந்தா அது ஒரு எம்பி தன்னுடைய நிதி ஒதுக்கீடுல அந்த அந்த தொகுதிக்குள்ள பண்ணும்போது சரியா இருக்கும். நிதி ஒதுக்கீடு கரெக்டா இருக்குங்களாம். ஆனா அதுலயே இன்னும் பாத்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேச மற்ற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அதிகம். நம்ம ஒரு 17-8 கோடி இருக்கிறோம் அப்படின்னா, அவன்லாம் அங்க 20 கோடி இருப்பான், 20 கோடி 25 கோடின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருப்பான். அந்த அளவுக்கு இருக்குது. மொத்தம் 150 கோடி. நம்ம வெறும் 8 கோடினா மீதி எல்லாமே கர்நாடகாவில் என்ன பெருசாக இருந்திருப்போம், அங்கேயும் இதுதான் இருந்திருக்கும். 5-6 கோடி இருக்கும். ஆந்திராலே ஒரு 5-6 கோடி இருந்திருப்பாங்க. எல்லாம் நம்மளாம் சேர்ந்து ஒரு 20 கோடி வைங்களா தென்னிந்தியாவில். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 120 கோடி அந்த பக்கம் தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கும். அந்த அந்த வகையில் நிதி ஒதுக்கீடும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ மட்டும் என்ன வாழுது? தமிழகத்துக்கு ஏதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. பிஜேபி கொடுக்குறாங்களா? பெரிய அளவில் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அதனால நிதி ஒதுக்கீடுங்கிறது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அது உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்டு. அது எப்பவுமே ஆளுங்கட்சியா தங்கட்சி வளர்த்தணுங்கிறதுக்காக கொடுக்கறது உண்டு. இங்க போராடித்தான் பெறணும். அதுக்கு தான் ஏடிஎம்கேல எடப்பாடியார் சொல்லுவார், நம்ம ஆளுங்கட்சியோட இணக்கமா இருக்கும்போது நான் வேணுங்கிற நிதியை நான் கேட்டு பெறுவேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. சரி, இப்போ அதுல தொகுதி வரையறையில எப்படி கொண்டு வராங்க, அந்த பில் எப்படி பாஸ் ஆகுது என்னங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். அதனால ஏற்படுற சிக்கல் என்ன அப்படிங்கறதெல்லாம் அதை வச்சுதான் இப்ப ஸ்டாலின் கதையை ஓடிட்டு இருக்காரு. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, எடப்பாடியார பேசுறது இல்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, டெல்லி காரணம். மெயின் காரணம் டெல்லி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியார பத்தி பேசுனா இவர் ஒரு ஒரு வார்த்தை ஸ்டாலின் விட்டா எடப்பாடியார் 10 எதிர்ப்பு வருது. அதே சமயம் மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு சேர்த்து வருது. இவரு ஸ்டாலின் சொல்றது மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. எடப்பாடியார் கொடுக்குற பதிலட்டிய மக்கள் ஏத்துக்கிறாங்க. திமுகவுடைய எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேவை பழனிசாமியை பேசுறத குறைச்சிக்கிட்டாரு. இப்ப ஜெயலலிதாவே எம்ஜிஆர் தொட்டு பேசணும் பார்க்கலாம். அவங்களாம் ஏடிஎம்கேயோட தலைவர் தானே. இவர் கருணாநிதி பையன் தானே. எங்க அப்பா தான் நேர்மையானவர், எம்ஜிஆர் மோசமானவர், ஜெயலலிதா மோசம் இருக்கும்போது ஜெயலலிதா என்னென்ன பேச்சு பேசுறீங்க? இப்ப பேசுன்னு பார்க்கலாம். கருணாநிதிக்கு தெம்பு இருக்குதா? மன்னிக்கணும், ஸ்டாலினுக்கு தெம்பு இருக்குதா? எனக்கு பாசம் அவங்களுக்கு தானே வரும். ஸ்டாலினுக்கு தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? உதயநிதி ஸ்டாலினுக்கு தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? கனிமொழிக்கு தெம்பு இருக்குதா? திராணி இருக்கா? எங்க பேசுன்னு பார்க்கலாம். ஜெயலலிதா பத்தி நீங்க தொட்டு பேசுன்னு பார்க்கலாம், எம்ஜிஆர் பத்தி பேசுன்னு பார்க்கலாம். ஆனா எடப்பாடியார் உங்க அப்பாவை பத்தி பயங்கரமா திருட்டு ரயிலேறி வந்த கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, இப்படி எல்லாம் எவ்வளவு வார்த்தை வருது. அதை மக்கள் ரசிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ நீங்க தொட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், எச்சா பிரச்சனையாயிரு. இப்போ ஏற்கனவே
உங்க வேட்பாளர் சில பேர் வந்து தொகுதி பக்கம் ஓட்டு கேட்க போகும்போது உள்ளேயே விடல, ஓய்பேர் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னும் எம்ஜிஆர் தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது வந்து ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அதிமுக பழனிசாமியும் அதிகமா பேசுறது இல்ல, அதிமுக கட்சி தலைவர்களை பத்தி அதிகமா பேசுறது இல்ல. ஓய் வந்து 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை மட்டும் அப்படியே தொட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அவர் செஞ்ச செயல்னு சொல்றாரு இல்லையா, அவர் என்னத்தை பெருசா செஞ்சுட்டாரு. இப்ப அமெரிக்காவுக்கு போனாரு, அங்கிருந்து வெளிநாட்டு முதலீடு கொண்டாந்தாரு, ஜெர்மன் போனாரு, ஜப்பான் போனாரு, சீனா போனாரு, ஹாங்காங் போனாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க, என்ன முதலீடு வந்து நிறைவேறி இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இவர் மனைவி தேனிலவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. உதயநிதி மனைவி தேனிலவுக்கு போயிருக்கிறாங்க. சபரீசன் அதாவது மருமக மக அவங்களும் ஒரு தேனிலவுக்கு, எல்லாம் குடும்பமா அரசாங்க காசுலயே. ஏன்னா இவங்களுடைய ரத்தமே அரசாங்க காசுல தின்னுதான் பழக்கம், அடுத்து மக்கள் காசு தின்னுதான் பழக்கம். தவிர இவங்க சுய உழைப்புல இவங்க வந்து எதுவுமே கிடையாது. மிக மோசமான ஒரு குடும்பம். அதனாலதான் மக்கள் வந்து இவங்களை ஏத்துக்கவே கிடையாது. சசிகலானாலதான் நான் போன தடவை சொல்லியிருப்பேன், சசிகலானாலதான் ஜெயலலிதா தோத்தாங்களா தவிர கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா நல்லது நடக்கும்னு இவங்க சத்தியமா மக்கள் யாரும் ஓட்டு போட கிடையாது. ஜெயலலிதா மேல ஏற்பட்ட கோபம், அதாவது சசிகலா பண்ணதுனால, சசிகலா பண்ணதுக்கு ஜெயலலிதா ஆடிட்டாங்க, அதனால ஏற்பட்ட கோபம். நான் பேசுற மாணவோட இவர் ஸ்டாலின் பேச முடியாது. சசிகலா ஜெயலலிதா பேச சொல்லுங்க பார்க்கலாம், தைரியம் இருந்தா பேச மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்த்துக்குவாங்க. இன்னும் திரும்பி ரிவேஸ் ஆயிரும், திமுக ஆப்போசிட்டா போயிடும். கண்டிப்பா படுதோல்வி அந்த தடவை திமுக, அதுல மாற்றமே கிடையாது. சும்மா ஏகப்பட்ட காசை வாரி இறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அப்படி இருந்தும் தோல்வி தான் அவங்க சந்திக்க போறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த 2 கட்சியுமே விட்டுருங்க, 2 கட்சியுமே 50 ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க. நாம் தமிழர் சின்னத்துக்கு நீங்க வந்து வாக்கு செலுத்துங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா முதன்முறையா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நானும் 2-3 தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கருத்து கணிப்பு. இதுல தாவேக்கா கூட ஓட்டு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கு, 12%, 10% அப்படின்னு வருது. நினைச்சு பாருங்க, விஜய் எல்லாம் ஒரு ஆளா, அவனெல்லாம் வந்து நாட்டை ஆள்றதா? அவன் சங்கீதாவை பார்ப்பானா, திரிசாவை பார்ப்பானா? அதே பெரிய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வர சொல்லுங்க. யாருன்னு குடும்பத்துமே புள்ள பயணம் முடிக்க விட்டுட்டு வந்து போந்திருக்கிறானே, இவன் அதைத்தான் விட்டுட்டு வந்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னது என்ன காரணம்? பையன் புள்ள பொண்டாட்டியெல்லாம் முடிக்க விட்டுட்டு வந்துருக்கிறான், அதுதான் விட்டுட்டு வந்திருக்கிறாங்கிற காரணமாக தவிர எதையுமே விட கிடையாது. புரிஞ்சுக்க, திரிசாவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பகிரங்கமா வரானே, நல்லா யோசிச்சு பாருங்க. பகிரங்கமா எல்லாப்பா கூட்டிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறானே, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறான். தன் பொண்டாட்டி வந்து மேட்ரே இல்லைங்கிறான். மேட்ரா பொண்டாட்டி அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குன்னா நினைச்சு பாருங்க. அதெல்லாம் மனுஷனா? அவன் ரசிகர்கள் எடுத்து பாருங்க, எவ்வளவு கேவலமா மட்ட ரகமா தர லோகலாம் நடந்துக்கிறேன். நினைச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் வாக்கு செலுத்தலாமா? நான் படிச்ச பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அதிகமா பின்னாடி போறீங்க, நிறைய பேர் போறாங்க. அதெல்லாம் வந்து தேவையா? நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க போறீங்க அப்படின்னா அது குடும்பம் எப்படி இருக்கும்? அதனாலதான் தினசரி பேப்பர்ல பார்த்தா கள்ளக்காதல் வெட்டி கொலை, கள்ளக்காதல் வெட்டி கொலைன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஜய் மாதிரி ஆளுகளும் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு. நாடு உருப்படியாகுமா? விளங்குமா? யோசிச்சு பாருங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி ஒரு கட்டமைப்பான ஒரு நாட்டை உருவாக்கணும். தொழில்துறையாகட்டும், விவசாயத்துறையாகட்டும், கல்வி, மருத்துவம், கனிம வளம், நீர் வளம் அனைத்தையும் பாதுகாத்து நம் தமிழ் மண் நமக்கான மண்ணுன்னு, நம் உரிமை நம்ம நிலநாட்டணும்னா, இந்த மண் என்னுடைய மண் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா நாம் தமிழர் சின்னத்துக்கு நீங்க விவசாய சின்னத்துல வாக்களிச்சா தான் முடியும். மற்றவங்க யாரு வந்தாலும் செய்ய மாட்டாங்க. திருப்பி உங்களோட மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறது அதுதான். நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி அங்க இருக்கிற உங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா கட்டாயமா அது அத்தனை நடக்கும். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், வேலை வாய்ப்பு உறுதி, இப்படித்தான் கேட்கப்படும். இது இருந்தா போதும், உங்களுக்கு எந்த இலவசமும் தேவைங்க, தர இலவசம் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம தன்மானமா யோசிச்சு பாருங்க. பெரியார் கொள்கை உள்ளவங்களாவது யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு மானமும் அறிவும் தான் அழகுன்னு சொன்னாரு. நீங்க அந்த மானத்தையும் அடமானம் வச்சுட்டு போறீங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க, 8000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அடமானம் வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வெற்றி பெற செய்யணும். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.